வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் தட்டி வச்சிருக்கோம். சட்டி சூடானதையும் தேங்காய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட ரேஷியோ என்னன்னா 3 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், இல்லைன்னா நீங்க வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா. இதுதான் ரேஷியோ. டின் ஃபிஷ்லயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். வெங்காயம் வெதறதுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். டின் மீன் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் நாங்கள் எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 1 ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் 2 ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். மல்லித்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டின் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.